வெரோனிகாங்கிற பெண் என்ன தொட்ட சமயம் என்ன நடந்தது? உங்ககிட்ட இருந்த வல்லமை வெளியேறிச்சா? இல்ல, அதாவது அவளுக்கு என்ன நடந்தது? அவ குணமடைஞ்சிட்டா. எப்படி? உங்க ஆடையோட ஓரத்தை தொட்டதுனால. இல்ல நண்பர்களே, ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ரொம்ப பிரியமானவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது. நீ சமாதானத்தோட போன நீங்க சொன்னீங்க. உன்னோட யார் மீது விசுவாசம் வைக்கிறீங்கிறது பொறுத்தது. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை வச்சு, உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு பதிலாக உங்க வாழ்க்கைக்காக அவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தா விசுவாசமானது கொஞ்சம் இருந்தா கூட போதும். கடுகு விதைகளவு விசுவாசமானது உங்களோடு நிச்சயம் இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி? நீ சொல்றது சரிதான். அமைதியாக பாருங்க, உடந்த கால் வேணும்னு நான் அதே மாதிரி விஷயங்களை இன்னும் மோசமாக்க அவர் இந்த பகுதிக்கு வரணும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட பேச. ரத்தப்போக்கு பெண்ணோட விசுவாசத்தை அவர் சொன்னதை நான் சோதிச்சு பார்க்கதான். ஏற்கனவே எனக்கு தெரியும் சொல்றேன். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் ஓடி ரொம்பவே நாளாச்சு.